வணக்கம். வினெக்ஸ் கிளாஸ் அகாடமியிலிருந்து மகேஸ்வரி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குரூப் 4 நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 7ல் 20 கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு கவிஞர்களாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து 9வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 8 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா சேனலில் செக் பண்ணி பாருங்கள். 20 கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஸோ இந்த 20 கவிஞர்களை பற்றியுமே கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து 9வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம டிகேசி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி சீமையும் கவிகளும். நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதுபோலவே சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர். அவர்களுள் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் நம்ம திருநெல்வேலியில் இருந்த புலவர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எழுதுனது, அதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி மாற்றி அமைக்காமல் அந்த மொழி நடையிலே வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸாகவும் இருக்காது. அங்கங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும், தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம ஒரு நாட்டில் காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல. பொதுவாக 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்வார்கள். ஒரு வகையாக அது உண்மைதான். கவி அவ்வளவு அருமை. ஆனால் கவியை அனுபவிக்கின்ற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல. ஆண் பெண் எல்லாருமே அனுபவிக்கின்ற விஷயம்தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காவியங்கிறது வந்து தொடர்ந்து உருவாகிட்டே இருக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு நல்ல காவியம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு நல்ல கவிஞன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து வருவாங்க. ஆனால் அந்த கவிதையை ரசிக்கிறவங்க வந்துட்டு எல்லாரும் அந்த கவிதையை வந்து ரசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில் நிறைய நல்ல புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி தான் வரிசையாக இந்த லெசனில் வந்து சொல்லியிருக்காங்க. பாரதியார் பிறந்தது எட்டயபுரம். தேசிய விநாயகனாரும் வந்துட்டு கன்னியாகுமரி பக்கம் பிறந்திருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியை வந்து நாஞ்சில் நாட்டில், அவர் வந்து தேசிய விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் வந்து திருநெல்வேலி நகர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் வந்துட்டு கன்னியாகுமரி, அதை வந்துட்டு கன்னியாகுமரியை நாஞ்சில் நாடுன்னு சொல்கிறாங்க. அவர் பிறந்தது அந்த இடமா இருந்தாலும் திருநெல்வேலி நகரத்தில் தான் அவர் வந்து தமிழை நல்லா ஆழ்ந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாரதியார், தேசிய விநாயகனார்லாம் வந்துட்டு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் இல்லையா? அதுக்கும் முன்னாடியுமே இந்த முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி பார்க்கலாம், திருநெல்வேலியில் இருந்தவங்களை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது கடிகைமுத்து புலவர் வந்துட்டு இவங்களுக்கும் ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா, அவரை பற்றி பாடல்கள் பாடியிருக்காரு. நீங்கள் இங்கே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டா போதும். கோயில்பட்டியிலேருந்து 8 மைல் தூரத்தில் வந்துட்டு பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரம் இருக்குது. கோயில்பட்டியிலேருந்து 8 மைல் தூரத்தில் எட்டயபுரம் இருக்குது. அங்கே வந்துட்டு 200 வருஷங்களுக்கு முன்னாடி கடிகைமுத்து புலவர் இருந்திருக்காரு. அந்த கடிகைமுத்து புலவர் வந்துட்டு வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பாடல்கள் பாடியிருக்காரு. இவ்வளோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து மணியாச்சியிலேருந்து 7-8 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு இந்த தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடத்துக்கு பேர் வந்து சீவலப்பேரி. நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கூற்றுல கொடுக்கலாம். தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கின்ற இடம்தான் வந்து சீவலப்பேரி. அதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு முக்கூடல். இந்த முக்கூடலை பற்றி வந்து இந்த முக்கூடர் பல்லு அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோற்று தெகிரி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. இந்த வரிகளில் வந்துட்டு இந்த வரிகளை கொடுத்துட்டு இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு கேட்கலாம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, குடியானவர்களுக்கு வந்து இடி முழக்கம் தான் சங்கீதம், மின்னல் தான் வீச்சு நடனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தெகிரி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. இதற்கான பொருள், குடியானவர்களுக்கு இடி முழக்கம் அப்படிங்கிறது சங்கீதம், மின்னல் வீச்சு தான் வந்து நடனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பலப்பட்டடை சொக்கநாதர் வந்துட்டு நெல்லைக்கு வந்து வந்திருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து காந்திமதி தாய், அந்த நெல்லை கோயிலில் இருக்கிற காந்திமதி தாயை வந்து தரிசனம் பண்ணாரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற வழியில்
18வது மைலில் வந்துட்டு ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற, அதாவது அந்த ஆற்றுக்கு வடகரையில் வந்துட்டு ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே இருக்கிற பெருமாளை, அந்த ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை வந்துட்டு பிள்ளை பெருமாள் அப்படிங்கிறவர் வந்துட்டு அவரை பெருமாளை பற்றி பாடல் பாடியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஆற்றுக்கு தென்கரையில் வந்துட்டு நம்மாழ்வாரோட ஒரு தலம் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் வந்துட்டு ஆழ்வார் திருநகரி. இந்த ஆழ்வார் திருநகரி வந்துட்டு ஆதி காலத்தில் பூர்வத்தில் இந்த ஆழ்வார் திருநகரி எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா திருக்குருகூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆழ்வார் திருநகரியோட பூர்வீக பெயர், பழைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் திருக்குருகூர். நம்மாழ்வார் வந்துட்டு தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வெளியிட்டார். இது தமிழுக்கு கிடைத்த யோகம். அதாவது திருநெல்வேலியில் அந்த ஆற்றுக்கு வடகரையில் ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே அந்த கோயிலில் இருக்க பெருமாளை வந்துட்டு பிள்ளை பெருமாள் வந்து பாடியிருக்காரு. அந்த பெருமாளை பற்றி பிள்ளை பெருமாள் பாடியிருக்காரு. அதே மாதிரி தென்கரையில் நம்மாழ்வாரோட ஸ்தலம் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஆழ்வார் திருநகரி. அதோட பழைய பேர் வந்து திருக்குருகூர். நம்மாழ்வார் வந்துட்டு 1000 தமிழ் பாடல்களை திருவாய்மொழியில் வந்து பாடியிருக்காரு. அடுத்து கொர்க்கை அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி, அதாவது கொர்க்கை என்ற சிறு ஊர்தான் அது. அங்கு அதன் புகழாரமோ அபாரம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்பு இருந்த பெரும் கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் பல தேசங்களிலிருந்தும் வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார். மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொர்க்கையிலிருந்து முத்து போய்கொண்டிருக்கிறது. புலவர் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார், பாடினார். அதாவது கொர்க்கை துறைமுகத்தோட சிறப்பை நம்ம வந்துட்டு இந்த ஜிஎஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா. கொர்க்கை துறைமுகத்தில் தான் வந்து இந்த முத்தோட வியாபாரம் அதிகப்படியாக நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதை வந்துட்டு முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் வந்து அங்கே அந்த துறைமுகத்துக்கு வந்து அதை பார்த்ததாகவும், மேற்கே ரோமாபுரி கிரேக்கம் முதலாக கிழக்கு பக்கம் சைனா வரைக்கும் எல்லாருமே அங்கே வந்து வணிகம் செஞ்சதாகவும் வந்துட்டு அந்த முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் வந்து பார்த்துருக்காரு, அதை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த ஆசிரியர் அங்கே வந்ததாக வந்து இங்கே வந்து நமக்கு அவர் டிகேசியோட இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சீதகாதியை பற்றி சொல்லியிருக்காங்க. 250 வருஷத்துக்கு முன்னாடி சீதகாதி அப்படிங்கிற ஒரு பெரிய வணிகர் இருந்தார். இவர் பல தேசங்களுக்கும் போய் வர்த்தகம் பண்ணிட்டு வந்தார். அப்படி வந்தாலும் அவர் வந்துட்டு தமிழ் புலவர்களுக்கு வந்து பெரும் கொடை கொடுத்துருக்காரு. அவர் இறந்தப்ப வந்துட்டு புலவர்கள் இதயத்தில் இடி விழுந்தது மாதிரி இருந்ததான். அவர் இறந்ததை பற்றி நமச்சிவாய புலவர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆற்றாமையோட ஒரு பாடல் பாடியிருக்காரு. அதை தான் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். பூமாது இருந்தண்ணன் புவி மாது இருந்தண்ணன் பூதளத்தில் நாமாது இருந்தன்ன நாமும் இருந்தன்ன நாவலருக்கு கோமான் அழகம்மர் மால் சீதகாதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு வந்துட்டு யார் பாடியிருக்கா அப்படின்னா நமச்சிவாய புலவர் வந்துட்டு சீதகாதி அவர் இறந்ததை நினச்சி பாடியிருக்காரு. அடுத்து திருப்புகழை பாடினது அருணகிரிநாதர். நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். யார்? அருணகிரிநாதரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதனால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளை அழிக்கவும் தலைப்பட்டன அப்படின்னு வந்து அருணகிரிநாதர் பாடினதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து காவடி சிந்துவை பாடினது வந்துட்டு அண்ணாமலையார். அதே மாதிரி இந்த காவடி பாட்டை கேட்கணும் அப்படின்னா பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால் தான் அதோட உண்மையான ஒரு இது வந்துட்டு புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை வந்து உண்மையாக வந்து ரசிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த லெசன் வந்து ஒரு மாதிரி தொடர்ச்சி இல்லாத மாதிரி தான் இருக்கும். அடுத்து சங்கரன் கோயில் இங்கேருந்து அதாவது சங்கரன் கோயிலில் வந்துட்டு ஒரு சிவஸ்தலம் இருக்குது. அங்கே இருக்க அம்பாளோட பேர் கோமதி தாய். இந்த கோமதி தாயை பற்றி வந்து அழகிய சொக்கநாதர் வந்து பாடல் பாடியிருக்காரு. அதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்போர் கோமதி தாய் ஈஸ்வரியே
அப்படின்னு வந்துட்டு அழகிய சொக்கநாதர் வந்து கோமதி தாய் சங்கரன் கோவிலில் இருக்க சிவஸ்தலத்தில் இருக்க கோமதி தாயை பற்றி பாடியிருக்காரு. அடுத்து அங்கேருந்து ஒரு 8 மைல் தொலைவில் இருக்க முக்கிய ஸ்தலம் தான் கருவைநல்லூர். இதை கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலிலும் சுற்று வீதிகளிலும் அழகாய் அமைந்திருக்கின்றன. இத்திருத்தலத்தில் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்றுப்பத்து அந்தாதி, கலித்துறை அந்தாதி என்ற 3 நூல்களை பாடியிருக்கிறார். அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் செயல் நயமும் நிறைந்தது. பாட பாட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த சங்கரன் கோவிலிருந்து 8 மைல் தொலைவில் ஒரு முக்கிய ஸ்தலம் இருக்குது, கருவை நல்லூர் அப்படிங்கிற ஸ்தலம். அதுக்கு இன்னொரு பேர் கரிவலம் வந்த நல்லூர். அங்கே இருந்த புலவர் வந்துட்டு அந்த கோவிலை பார்த்து அந்த கோவிலோட சிறப்புனால திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்றுப்பத்து அந்தாதி, கலித்துறை அந்தாதி இந்த மாதிரியான நூல்கள்லாம் வந்து பாடியிருக்காரு. அடுத்து குற்றாலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இனி குற்றாலத்திற்கு நேராக போக வேண்டும். கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம். கோயில், அருவி, சோலை, பொதிந்த மலை, தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்று சொல்லலாம். சுமார் 1300 வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார். நுண் துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடினார். அப்போ இந்த வரியை கொடுத்துட்டு இதை யார் பாடினது அப்படின்னா திருஞான சம்பந்தர். இந்த வரியை கொடுத்துட்டு இதை எதை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா குற்றாலத்தை பற்றி பாடியிருக்காங்க. ஸோ இந்த வரியை நல்லா பார்த்துக்கோங்க. நுண்துளி தூங்கும் குற்றாலம், இந்த வரிகளை பாடினது திருஞான சம்பந்தர். அடுத்து மாணிக்க வாசகரும் குற்றாலத்தை பற்றி பாடியிருக்காரு. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையவும், குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறை கலர்க்கே, கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் வந்துட்டு குற்றாலத்தை பற்றி பாடியிருக்காரு. பிற்காலத்தில் எழுந்த இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குறவஞ்சி. அது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது. 250 வருஷங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திருக்கூட ராசப்ப கவிராயர் பாடிய நூல் வந்துட்டு குற்றால குறவஞ்சி. இந்த தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம். குறி சொல்லுகின்ற பெண் குற்றால மலையின் பெருமையை வந்து கொளுக்கின்றாள். இந்த குற்றால குறவஞ்சியிலேருந்து திருக்குட ராசப்ப கவிராயர் பாடின ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே அப்படின்னு வந்து குற்றால மலையை பற்றி பாடியிருக்காரு. மலையில் உள்ள அருவிகளை போல் கும்மாளி போடுகிறது. இந்த பாடல் வந்து அவ்வளோ நல்லா இருக்காம். இக்கட்டுரை ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. எனவே அக்கால நடையில் எழுதப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலேயே, திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடப்படுவது வந்துட்டு இப்போ இருக்கிற திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களை இணைஞ்ச பகுதியை தான் வந்து இந்த பாடப்பகுதியில் திருநெல்வேலி சீமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாடப்பகுதியை எழுதின டிகேசி அவர்களை பற்றி பார்க்கலாம். டிகேசின்னு நம்ம சொல்கிற இவரோட பேர் என்னென்னா டிகே சிதம்பரநாதர். இவர் வந்து ஒரு வழக்கறிஞர், தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர். இவர் வந்துட்டு ரசிகமணி அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இவர் வந்துட்டு அவரோட வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் வந்து இலக்கிய கூட்டங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருந்தார். இவர் எப்படி புகழ்ந்து போற்றப்படுறார் அப்படின்னா, கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்க தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்லாம் வந்து போற்றப்படுறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கடித இலக்கியத்தின் முன்னோடினும், தமிழிசை காவலர், வளர்க தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்லாம் வந்து பலவாறாக போற்றப்படுகிறார். நமக்கு கொடுத்துருக்க இந்த பாடப்பகுதி வந்து இதய ஒளி அப்படிங்கிற நூல்லேருந்து இந்த கட்டுரையை எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் எப்படிலாம் அழைக்கப்படுறாருங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ரசிகமணின்னு சிறப்பிக்கப்படுறாரு. இவரோட வீட்டில் வந்து வட்டத்தொட்டி அப்படிங்கிற இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்தியிருக்காரு. கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்க தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். ஏன்னா இவர் வந்துட்டு திருநெல்வேலியோட சிறப்பை பற்றி தான் சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால் இவர் வந்து குற்றால முனிவர்னும் சிறப்பிக்கப்படுறாரு. இதய ஒளி அப்படிங்கிற நூலில் இருந்து தான் நமக்கு இந்த கட்டுரை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த
சான்றோர் சித்திரம்லையும் வந்துட்டு இவரை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 1882லேருந்து 1954 வரைக்கும் இவருடைய காலம். தமிழில் எல்லாம் உண்டு, தமிழன் கவிசுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்று சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். அதாவது தமிழ் மொழியில் எல்லா வளங்களுமே இருக்குது, தமிழ் வந்து கவிதை சுவைக்கு மட்டும் ஈடு, தமிழோட கவிதை சுவைக்கு வந்துட்டு ஈடும் இல்லை இணையும் இல்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இதையுமே வந்து அனைத்து விஷயங்களுமே வந்து தமிழில் இருக்குது அப்படின்னு சான்றுகளோட சொன்னவர் வந்துட்டு ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். இவர் வந்துட்டு தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊற்றியவர். டி.கே.சியின் கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கட்டு, ஞாயிறுதோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம். அதாவது இந்த இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்துவார். ஞாயிறுதோறும் வந்துட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே வந்துட்டு அவரோட வீட்டில் கூடத்தில் இலக்கிய கூட்டம் நடத்துவார். அந்த வட்ட வடிவமாக அவங்க உட்காந்து, அந்த வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் அவங்க வந்துட்டு உட்காந்து அந்த இலக்கியங்களை பற்றி உரையாடினதுனால அது வந்துட்டு வட்டத்தொட்டி அப்படின்னே ஆயிடுச்சு. வட்டத்தொட்டினே அதுக்கு வந்து பேர் வந்துடுச்சு. டி.கே.சி. இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டி.கே.சி. விரும்பினார். தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையையும் தனித்தன்மையையும் எடுத்து சொன்னார். கடிதங்களையும் அவற்றில் வியந்து எழுதினார். இவர் தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு இந்த கடித இலக்கியம் அப்படிங்கிற புதிய இலக்கிய வகையாகவே கருதப்படுற அளவுக்கு அவரோட கடிதங்கள் வந்து இருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே அந்த போன லெசன்லேயே பார்த்தோம் இல்லையா, கடித இலக்கியத்தின் முன்னோடின்னு அழைக்கப்படுறாருன்னு. இவரோட கடித இலக்கியம் கடிதம் வந்துட்டு அவ்வளோ இலக்கிய நயத்தோடு இருந்திருக்கு. அதனால தான் இது ஒரு புதிய இலக்கிய வடிவமாகவே கருதப்படுது. அடுத்து இதய ஒளி, கம்பர் யார், இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல். இதய ஒளி, கம்பர் யார், இது ரெண்டும் இவர் எழுதின நூல். முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம், இதுக்கெல்லாம் வந்து உரை எழுதியிருக்காரு. சென்னை மாநில மேலவையில் வந்து உறுப்பினராக இருந்திருக்காரு. அறநிலைத்துறையிலையும் வந்துட்டு ஆணையராக இருந்திருக்காரு. இவர் இயற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வந்து வெளிச்சப்படுத்தியது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன? இதய ஒளி, கம்பர் யார், இது ரெண்டும் இவர் எழுதின நூல்கள். முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. சென்னை மாநில மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அறநிலையத்துறையிலையும் ஆணையராக பணியாற்றியிருக்காரு. இவர் தான் கடித இலக்கியத்துக்கு முன்னோடியாக இருந்திருக்காரு. அவரோட காலம் பார்த்துக்கங்க, 1882லேருந்து 1954 வரைக்கும் இவருடைய காலம். இவருக்கான சிறப்பு பெயர்கள் பார்த்துக்கங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழ் இசை காவலர், வளர்க தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர், இதெல்லாம் வந்துட்டு இவருடைய சிறப்பு பெயர்கள். ரசிகமணி எல்லாம் ஓகே. நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, பாடநூலின் முன்னோடி அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.